அனைவருக்கும் வணக்கம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி வெடி உப்பு ஜெயநீர். இது முதல்ல யார் யார் பண்ணுறதுன்னா, அனுபவ வைத்தியர்கள், வைத்தியம் கற்றுக்கூடிய சித்த மருத்துவர்கள், அவங்க பண்ணக்கூடியது. வெடி உப்பு ஜெயநீரில் பல வகைகள் உண்டு. இதில் நாங்கள் சுலபமாக பண்ணுறது எப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வெடி உப்பு சுண்ணம் பண்ணலாம், வெடி உப்பு கட்டு பண்ணலாம். ஆனால் கட்டோ சுண்ணமும் பண்ணால் நீர் கசியக்கூடாது, இது தெரிஞ்சுங்க. அப்புறம் நம்ம யாரோ ஒரு நண்பர் கமெண்ட் ஒன்று போட்டுக்கிறாரு, ஐயா நீங்களும் பேப்பருக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு. யாரு என்னன்னு தெரியல, ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு இந்த கட்டு சொல்லித்தர முடியுமா, அந்த கட்டு சொல்லித்தர முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்கள நான் நேர்லேயும் பார்க்கல, என்னையும் அவங்க நேரில் பார்க்கல. எடுத்தோன்னு பெரிய பெரிய விஷயத்த கேட்குறாங்க. ஏதோ வைத்தியத்தை பற்றி கேட்டால் நம்ம ஃப்ரீயாக சொல்லித்தரலாம். நாங்களும் கஷ்டப்பட்டு நிறைய போலி குருமார்கள்லாம் பார்த்துட்டு தான், குருமார்களை போலி ஆளுங்களை பார்த்துட்டு வந்துக்கிறோம். நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் பேசுவாங்க, சாமியார் மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க. ஆனால் பேச்சு தான் இருக்குன்னு சரி தவிர செயலில் ஒன்றும் இருக்காது. கேட்டால் உங்களுக்கு சித்தரோட ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்கு அருள் இல்லை, உங்களுக்கு கொடுப்பனம் இல்லைன்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த தொழில் தொடர்னாவே சித்தரோட ஆசீர்வாதனால தான் நம்ம தொடருவோம். அதனால் அது எதுவும் சம்மந்தம் இல்லை. அந்த நல்ல நண்பர் அப்படி விருப்பப்பட்டாருன்னா என்கிட்ட ஒரு மாதம் வேலை கற்றுக்கிட்டோம். நான் ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். ஆனால் அடிப்படையில் தான் சொல்லித்தருவேன். எடுத்தோன்னு பெருசெல்லாம் சொல்லி கொடுத்தா நான் காசு தான் கேட்பேன். சரிங்களா? இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அது தேவையான பொருள் வெடி உப்பு 1/2 கிலோ. இதில் 2 வகை இருக்குது, சித்தருங்க சொல்கிறாங்க. இது கடையில் வாங்கினது. ஒன்று பூமியிலே கிடைக்குது, சில இடத்துல வளருது. அதை பற்றி நான் ஒரு நாளில் சொல்கிறேன். ரெண்டாவது இந்த மாதிரி சரடு, தேங்காய் சரடு சொல்லுவாங்க இல்லையா, அது 150 கிராம். நல்லா சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி உள்ளே எதுவும் இல்லாத மாதிரி சுத்தமாக எடுத்துங்க. மண்ணுக்குன்னு இல்லாமல், வேறு எதுவும் தேவையில்லை. மீதியெல்லாம் இது ஜல்லியாக உடச்சிக்கணும். எப்படின்னா பாருங்கள், அந்த 150 கிராம் இந்த தேங்காய் சரடை. எதுக்கு நாங்கள் உங்களுக்கு சந்தேகம்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னு சொல்கிறோன்னா, நீங்கள் தப்பாக பண்ணி உங்கள் நேரமோ பணமோ வீணாக போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்காக வாங்க எனக்கு பணம் கொடுங்க, நான் கற்றுத்தரேன்னு நான் சொல்லவே இல்லைங்க. அப்படி யாருன்னா எனக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவங்க தான் கமெண்ட் போடுங்க, சரிங்களா? இல்லை எனக்கிட்ட கொடுத்த காசு இருந்தால் ப்ரூஃப் இருக்குங்களே, அது காட்ட சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை. சரி, நிறைய யூடியூப்பில் பொய்யான விஷயம் சொல்கிறாங்க, நிறைய ஒரு சில பேர் உண்மையான விஷயம் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சுலபமாக சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொன்னால், இப்படி பண்ணால் இது நல்லதா? நீங்களே சொல்லுங்கள். எல்லாமே சும்மா வந்துடுமா? இந்த மாதிரி அடிக்குங்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, நீங்கள் போடுற 150 கிராம் தேங்காய் சரடு ஒன்று கூட இருக்காது, ஒரு குப்பையும் கிப்பையும் ஒன்றும் இருக்காது. நீங்கள் 1/2 கிலோ போடுறதுனால எடை போட்டு பார்த்தீங்கன்னா 350 கிராம் இருக்கும். இதில் நிறைய விஷயம் பண்ணலாம். இந்த தேங்காய், இந்த வெடியுப்பு ஜீனியரை வச்சு நிறைய விஷயத்த பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சது நூலை பார்த்து தெரிஞ்சுங்க. இல்லைன்னா எனக்கு சந்தேகம்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இதை வச்சு மருத்துவம் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். சரி, நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ பண்ணி வீடியோ போடுறோம். அதை சந்தேகம் கேட்கலாம். இந்த மாதிரி தப்பான கமெண்ட் போட்டால் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சின்ன விஷயத்த கூட சொல்கிறதுக்கு யோசிப்போம் இல்லையா? அவர் எந்த நண்பர்னு தெரியல. அப்படி விருப்பமாக இருக்கிறவர் கண்டிப்பாக என்கிட்ட பேப்பருக்கு அவருக்கு விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட தங்கட்டும். இங்கே தங்குற வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அவர் தங்கி அடிப்படையாக கற்றுக்கிட்டோம். நாங்களாம் போய் எடுத்தோடனே பெரிய பெரிய விஷயத்த கற்றுக்கல. பெரிய பெரிய விஷயத்த சொன்னாலும் எங்களுக்கு புரியாது. ஏன்னா நாங்கள் அடிப்படையாக கற்றுக்கதான் செஞ்சு பார்க்கணும்னு தெரியுது. சில நூல் படிக்கும் போது, சில பேர் பண்ணும்போது இதெல்லாம் சுட்டு எங்கள் ஆசாங்கிட்ட கற்றுனது தான் கொஞ்சம் சுலபமாக இருக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். இந்த மாதிரி அடிக்கணும். கீழே 1/2 கிலோ வெடியுப்பு போட்டுக்கிறோம். மேலே 150 கிராம் தேங்காய் சரடு கவுத்து வச்சு அடிக்கிறோம். பார்த்துங்க, நீங்கள் கற்பூரம் கொளுத்துனீங்கன்னா அது ஆகாது. இந்த மாதிரி ஒரு பாய்லரில் உடனே தீ குச்சிலாம் எரிஞ்சு நல்லா யானை தந்தம் மாதிரி வெடியுப்பு கட்டியிருக்கும் கீழே. அது உங்கள் எது என்ன பயனுக்கோ யூஸ் பண்ணுங்க.
அது முக்கியம் ஒரு விஷயம். நல்லா காற்று உள்ள இடமா, வெளியே வசதி உள்ள இடமா பார்த்து பண்ணுங்க. மாடி ரெகுடியில் பண்ணாதீங்க, குழந்தைங்க எடுத்து பண்ணாதீங்க, நிறைய புகை போகும். அப்படி உங்களால் வந்து பண்ண வசதி இல்லைன்னா எங்களாண்ட வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே பொறியாக கிளம்பிட்டு யானை தந்த மாதிரி வெடி உப்பு கட்டி இருக்கும். நீங்கள் வைக்கிற ஒரு தேங்காய் சரட்டோட ஒரு நார் கூட அதில் இருக்காது, எல்லாம் பறந்து போயிடும். தேங்காய் சரட்டில் இருக்கிற சத்து இதில் இறங்கிடும். இதில் ஒரு எண்ணெய் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சரட்டு தைலம், அது சத்து இறங்கிடும். பாருங்க, வெடி உப்பு நம்ம போட்டோம், எல்லாம் கட்டி மேலே வச்சு தேங்காய் சட்டையெல்லாம் எரிஞ்சு கீழே வந்து வெடி உப்பு கட்டி யானை தந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் அதை உடைச்சி நீங்கள் ஒன்றும் பாதியமாக வச்சிங்கன்னா வெளியே ஜெயநீர் வந்துடும். இது வந்து இரும்பு சட்டியில் பண்ணியிருக்கிறேன். மண் சட்டியில் பண்ணிங்கன்னா அந்த மண் சட்டியை உடைச்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இரும்பு சட்டியில் பண்ணுங்கள். இரும்பு சட்டி சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் வெடி உப்பு காரம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். இது எடுத்து எடை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 370 360 இருக்கும். வெடி உப்பு வந்து நீங்கள் பவுடர்லாம் பண்ண தேவையில்லை, சும்மா சின்ன சின்னதாக கல்கண்டு மாதிரி, டைமண்ட் கல்கண்டு மாதிரி இருந்தால் போதும், அடுக்கி வைங்க. எதனா சந்தேகம்னா கேளுங்க, சொல்கிறோம். ஆடின பிறகு போகிறோம், யானை தந்த மாதிரி கட்டிக்கும். வெடிவுப்பில் கட்டு பண்ணால் பெரிய பெரிய வேலை செய்யும். ஜெயினீரும் வந்து ஒரு சில பெரிய பெரிய வேலை பண்ணும். எதனா சந்தேகம்னா எங்களை கேளுங்க. ஆடின பிறகு தட்டி உடச்சி எடுத்துங்க. நன்றி, வணக்கம்.